லெட்டர் எதுவும் இருக்கா? எனக்கு ஏதாச்சும் லெட்டர்? இந்த கேள்வி தேவையே இல்லைங்கிற. ஒரு போஸ்ட்மேனை பார்த்து போஸ்ட் இருக்கான்னு கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. இருந்தா கொண்டு வந்து கொடுக்க வேண்டியது போஸ்ட்மேனோட டியூட்டி. இல்ல, சும்மா தான் கேட்டோம். அப்படி சும்மா கேட்கறதா இருந்தா ஒரு மேடையும் போட்டு மைக்கையும் போட்டு நீயே கேட்டுக்கிட்டு. எனக்கு நிறைய டெலிவரி வேலை இருக்கு, போறவனை நிக்க வச்சு கேட்டுக்கிட்டு. பலராமன் சார், உங்களுக்கு தபால். ஆஹா, உட்கார். வெயிலோ வெயில், குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். சரசு, கமலஹாசன் வந்திருக்கிறாரு. மற்றது எதுவும் சொல்ல வேண்டாம். ரஷ்யாவில் நடக்க போற ஒரு கூட்டத்துக்கு நம்ம கண்ணன் ஐயாவை வர சொல்லி லெட்டர் வந்திருக்கு. டெல்லியில இருந்து வந்திருக்கு. நல்லா இருக்கே. அப்போ கண்ணன் ரஷ்யாவையே நடுங்க வைக்க போறான்னு சொல்லு. இந்தாப்பா ஜில்லுன்னு மோர் குடி. என்ன கமலஹாசா, வேற என்ன விசேஷம்? வேற ஒன்றும் இல்லைம்மா, நான் ஒன்றும் சும்மா சொல்லலை. இப்படி ஒரு முறை நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போல இருந்து இன்னும் 72 அட்ரஸ்க்கு டெலிவரி கொடுக்க வேண்டியிருக்கு. ஒரு பொறுப்புள்ள சென்ட்ரல் கவர்மெண்ட் ஊழியங்கிற முறையில் எல்லா இடத்துக்கும் டயத்தை கொண்டு போய் கொடுக்கணும். அப்போ நான் வரட்டுமா? மெட்ராஸ்ல இருந்து ஐயப்பா அனுப்பியிருப்பான். அன்புள்ள மச்சானுக்கு, மச்சானும் அக்காவும் மீனாவும் நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சந்தோஷமான செய்தி சொல்றதுக்கு தான் இந்த லெட்டர். நம்ம ஊர்ல பால வேலை பார்க்கறதுக்காக பரத் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில இருந்து கிருஷ்ணகுமார்ங்கிற இன்ஜினியர் நம்ம ஊருக்கு அடுத்த திங்கக்கிழமை வராரு. அவரை நம்மளோட மீனாவுக்கு பொருத்தமா இருக்குன்னு யோசிச்சா நல்லா இருக்குன்னு தோணுது. மீனாவோட போட்டோ அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த விஷயம் கை கூடுச்சுன்னா நம்மளோட அதிர்ஷ்டம்னு நினைச்சுக்க வேண்டியதுதான். அப்புறம் எல்லாத்தையும் எப்ப வச்சுக்கலான்னு நீங்க தான் முடிவெடுக்கணும். இன்னொரு விஷயம், அவரு மெட்ராஸ்ல படிச்சதுனால அவரு ரொம்ப ஃபார்வர்ட். மீனாவை கிராமத்து பொண்ணு மாதிரி பதுங்கி இருக்க வேண்டான்னு அவகிட்ட சொல்லுங்க. பொண்ணோட குணமும் பிடிச்சிருந்தாதான் கல்யாணம் நடக்கும். மனசளவுல புரிஞ்சுக்கிறதுக்காக 2 பேரையும் நெருங்கி பழகிறதுக்காக 2 பேரும் அனுமதிக்கணும். அதுக்கு அக்கா முகத்தை சுழிப்பாங்கன்னு தெரியும். அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. இந்த காலகட்டத்தில் இருக்கிற பொண்ணுகளுக்கு அவங்க மனசுல இருக்கப்படி அவங்க விருப்பப்படி பண்ணி கொடுத்துதான் ஆகணும். எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்தி கொடுக்கறது உங்களோட கையில தான் இருக்கு. இப்படிக்கு உங்கள் மச்சான் ஐயப்பா. என்ன பண்ற? விடுங்க காக்கா, இன்னும் சின்ன பிள்ளைன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ரேஷன் கடையில மண்ணெண்ணெய் இல்லையா? நீ அப்பான்னு கூப்பிடுவே, அவர் எங்கடா? அப்பா சொல்லுடா சீக்கிரம். டவுனுக்கு போயிட்டு நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு வரேன்னு சொன்னாரு. ஓ அப்படியா? பள்ளிக்கூடத்து படி கூட ஏறாதவர் அப்படி என்ன படிக்கிறாரு?
உன்கிட்ட நான் சொல்லியிருக்கேன்ல அவரை எங்கேயும் விட்டுறக்கூடாது, இங்க கூட்டிட்டு வான்னு. உண்மையை சொல்லு, எங்கடா போனாரு? அம்மா அடிக்காதீங்க. வேணாம், அந்த ஆள் எங்க இருப்பாருன்னு எனக்கு தெரியும். போட, இவனுக்கு 2 கொடுத்தாதான் அமைதியா இருப்பான். என்ன விடு, நான் இப்ப வந்துடுறேன். எல்லாம் பாதியிலே நிக்குது. அப்படியே நிக்கட்டும். அந்த பலராமன் கொடுக்கற காசு எல்லாத்தையுமே சீட்டு விளையாடி அழிச்சுக்கிட்டு இருக்கியா? ஐயோ, அப்பப்ப 2 மடங்கு கிடைக்கும். வீட்டுக்கு வா, நானும் கொடுக்கறேன், வா. ஐயோ, இவன்லாம் ஒரு ஆம்பளை. கோட்டயத்திலிருந்து வர போட்டை காணாமே. ஒருவேளை சம்பக்குளம் போட்ல வருவாரு. மெட்ராஸ்ல இருந்து வரவங்க செம்பக்குளம் போட்லயா வருவாங்க? ஆமா கோட்டயம் போட்ல வருவாங்க. ஆமா, மெட்ராஸ்ல இருந்து வரவங்களுக்கு எதுக்கு சம்பக்குளம்? போட்டு வந்துருச்சு. ஆமா 10 நிமிஷம் லேட். ஆமா. ஓ, லேட் ஆனாலும் வந்துருச்சே. நான் கூட என்னவோன்னு நினைச்சேன். என்ன நினைச்ச? இல்ல, போட் உடஞ்சி இன்ஜினியர் ஆத்துல விழுந்துட்டாருன்னு நினைச்சேன். அவசகுடமா பேசாதடா. இல்ல, நான் சும்மா யோசிச்சு பார்த்தேன். டேய், மீனாவோட மாப்பிள்ள தான் வரப்போறாரு. நீ குறுக்க பூந்து அதை எதையும் சொல்லி நம்ம ஊரோட பேரையே கெடுத்துறாத சொல்லிட்டேன். நான் உங்ககிட்ட பேசுற மாதிரி அவர்கிட்ட பேசுவேன்னு நினைச்சீங்களா? விவரமா இருக்கிறவங்க கிட்ட விவரமா தான் நான் பேசுவேன். அப்படியே வெய்யி. இப்ப தெரியுதா நான் ஏன் உங்களுக்கு விவரம் இல்லைன்னு சொன்னேன்னு? பிரசிடென்ட் பலராமன் சார். அது நான் தான். மெட்ராஸ்ல இருந்தா வரீங்க? ஆமா, வாங்க. என்னுடைய பேர் குமார். பாரத் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில தெரியுது. லெட்டர் வந்துச்சா? மச்சான் ஐயப்பன் எல்லாம் தெளிவா எழுதியிருந்தாரு. இவன் என் கூட இருக்கிறவன் எல்லா உதவியும் செய்வான். பேரு தேவராஜன். எல்லா உதவியும் நான் செய்வேன். அந்த பெட்டியை இப்படி கொடுங்க. போட் அந்த கரையில் இருக்குது, நம்ம அதுல போலாம். வாங்க சார், நடங்க. படகு ஆத்துல இருக்கு. அழகா இருக்கு. இயற்கையின் அழகுன்னு சொல்றது இதுதான். ஃபார் ஃப்ரம் த மேடிங் கிரவுட்ஸ், இக்னோரபிள் ஸ்ட்ரைஃப். சார், நீங்க ஏதோ சொன்னீங்களா? சிட்டில இருந்ததுனால இங்கிலீஷ் வந்துருச்சு. வெளிநாட்டுக்காரங்க இந்த ஊருக்கு வந்து அசந்து போயிடுவாங்க. பியூட்டிஃபுல் அட்ராக்டிவ் சீனரிஸ் ஆல் ஆர் குட் இன் திஸ். அங்க போய் உட்காரு, வேணும்னா கூப்பிடுறேன். ஓகே மேடம். நம்ம கொஞ்சம் இங்கிலீஷ் பேசினா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. நோ ஸ்டாண்டர்ட். அதோ தெரியுது, ஒரு 57 ஏக்கர் நிலம். அது என்னோட சொத்து தான். அதுக்கு பின்னாடி இருக்கிற 3 ஏக்கர் தென்னந்தோப்பு என் மனைவி. இது அங்க ஒரு 24 சென்ட் மூத்த பொண்ணு பேர்ல எழுதிட்டேன். அதுல 5 சென்ட் ரோடுக்கு கொடுத்தாச்சு. அதுக்கு பின்னாடி இருக்கிற 84 சென்ட் சரசம்மா பேர்ல இருக்கு. அதோ தெரியுது 2.5 சென்ட் பார்வதியோடது. பார்வதி ஏன் பொண்டாட்டி? சும்மாறா, நாங்க ஒண்ணு பேசிட்டு இருந்த குறுக்க. சரி சரி, நீங்களே பேசுங்க. இடம் வந்துருச்சு. ஆமா, வந்துச்சு இடம் வந்துச்சு. இறங்குங்க இறங்குங்க, எல்லாரும் இறங்குங்க. இந்த வீட்டுல தான் நீங்க தங்க போறீங்க. வருவீங்கன்னு தெரிஞ்ச உடனே ஆளை விட்டு எல்லாம் சரி பண்ணிட்டேன். இங்கதான் இறங்கணும். பார்த்து பத்திரம். பார்த்து கவனமா வாங்க. எனக்கு இதெல்லாம் பிராக்டிஸ். எங்க போனாலும் இப்படி தடிக்க விழுந்துட்டு இருக்கிற. தண்ணி இல்லாதது நல்லதா போச்சு. தண்ணி இருந்தாலும் விழுந்துருக்க. இனி நீங்க இந்த வீட பத்தி சொல்லி கொடுங்க. இந்த வீடு என் மூத்த பொண்ணு பேர்ல எழுதி வச்சிருக்கிறேன். தங்கமணி நிலையம். தங்கமணி தான் அவளோட பேரு. அவளும் மெட்ராஸ்ல தான் இருக்கா. ஆமா,
இதுக்கு முன்னாடி ஒரு பேங்க் மேனேஜர் தான் இங்க தங்கி இருந்தாரு. அவர் ரொம்ப நல்ல மனுஷன், ஆனா லோன் கொடுக்க மாட்டாரு. உனக்கெல்லாம் லோன் கொடுத்தா பேங்க மூட தானே வேணும் அப்படின்னு சொல்லுவாரு. போடா, புது மேனேஜர் இங்க வரேன்னு சொல்லியிருந்தாரு. அப்பதான் ஐயப்ப மச்சாங்கிட்ட இருந்து லெட்டர் வந்தது. அதனால நானும் ரொம்ப நன்றியா. நன்றி சொல்றதுக்கு அவசியமே இல்லை. இது மனுஷனுக்கு மனுஷன் உதவுறது தானே. வாழ்க்கையில பண்ற புண்ணியத்துக்கு சொர்க்கத்துல கணக்கு இருக்கு. நான் தான் சொல்லி கொடுத்தேன். கதவை தர. சாவிய தண்ணியிலேயே விட்டுட்டியா? இல்ல, அது எப்படி தண்ணியில விடுவேன்? அத அந்த டேபிளுக்கு மேல வைக்கிறேன். இதுதான் ஹால். ஆமா. இது டைனிங் ஹால். ஆமா. அந்த பக்கம் சமையல் அறை. ஆமா. அப்புறம் இது ஒரு பெட்ரூம், பாத்ரூமோட. முன்னாடி குளம் இருக்கு, அங்க குளிச்சா நல்லா இருக்கும். உங்களுக்கு நீச்சல் தெரியுமா? இல்ல. அப்படின்னா நல்லதா போச்சு. ஒரு பையனும் பொண்ணு அங்கதான் முழுகி செத்து போயிட்டாங்க. இப்பவும் ராத்திரி நேரத்துல சில பேய்களும் மோகினிகளும் அப்படியே கொலுசு சத்தத்தோட. நீ எதுக்கு சார பயமுறுத்துற? அப்படி பயப்படுறவர் இல்ல, இவர் சிமெண்ட் கம்பியோட வேலை செய்ய. தெரியும் தெரியும். இங்க பார் குமார், இந்த வீட்டுல இருக்கிற மாதிரி வசதி இந்த ஊர்லயே கிடையாது. இந்த வீட்டுக்கு வந்தவங்க எல்லாம் அதிர்ஷ்டத்தோட தான் போயிருக்கிறாங்க. ஐஸ்வர்யம் சொல்லும் போது என்னோட பார்வதி இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு இன்னைக்கு வயல பார்க்க வேண்டாமா? ஐயோ, நான் அதை மறந்தே போயிட்டேன். நம்ம பாலராமனுக்கு நிறைய சொத்து இருக்கு. நாங்க அப்படியே கிளம்புறோம். அப்புறம் என்ன வேணும்னாலும் கேட்க தயக்கப்படாதீங்க. உங்களுக்கு எந்த ஒரு தயக்கமும் வேண்டாம். சரி, வரோம். ஆமா. நல்ல வேலை, ஞாபகம் வந்துருச்சு. சரசம்மா உங்களை கூட்டிட்டு வர சொல்லியிருந்தாங்க. அதுக்கு என்ன, இப்ப வேணா வரலாம்ல. இப்பதானே டிராவல் பண்ணி வந்தீங்க, ரெஸ்ட் எடுங்க. நாளைக்கு மதிய சாப்பாடு என் வீட்டுல. சரி, மறந்துடாதீங்க. இல்ல. வாடா. ஆமா. அது கல்யாண ஆலோசனை வரும்போது உன் வயசுல இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் இதத்தான் சொல்லுவாங்க. இப்ப வேண்டாமா, இப்ப வேண்டாப்பான்னு. எதுக்கு? உங்க அப்பாவோட கல்யாண வரன் வரும்போது நானும் இதத்தான் சொன்னேன். அப்புறம் என்ன, முடியாதுன்னு சொல்லி அடுத்த வாரமே உன் அப்பா என் கழுத்துல தாலி கட்டிட்டாரு. இதுதாம்மா வாழ்க்கை. இன்னும் கொஞ்ச நாளைக்கு நான் உங்க கூடவே இருந்துக்கிறேம்மா. ஒரு இன்ஜினியர் மாப்பிள்ளன்னு சொன்னா சாதாரண விஷயமா? அவர் பெரிய குடும்பத்து ஆளுன்னு ஐயப்பா சொல்லிருக்காரு. எல்லாம் உன்னோட அதிர்ஷ்டம்மா. இன்ஜினியர்னு சொன்னா பெரிய ஆளா என்ன? இந்த விளையாட்டெல்லாம் நிறுத்திட்டு பொறுப்பான ஒரு குடும்ப பொண்ணா ஆகு. உங்களை மாதிரின்னு சொல்லாம விட்டுட்டீங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பாக்குறேன் இந்த பேச்செல்லாம் எவ்வளவு தூரம்னு. புருஷன்னு ஒருத்தன் வந்தா இது எல்லாமே சரியாயிடும். அப்பா வராரு. என்ன வெயில் அடிக்குது, போய் தண்ணி எடுத்துட்டு வா. அது நான் வீட்டுக்கு போயிட்டு வேட்டி சட்டையை மாத்திட்டு வந்துடுறேன். வேட்டி சட்டையை மாத்திட்டு என்ன பொண்ணு பார்க்க போற? நம்ம வீட்டுல இருக்கிற வேலையெல்லாம் பார்க்கணும். அந்த பக்கம் இருக்க வைக்கோல் எடுத்து குடிசையில வைக்கணும். மாடுகளை எல்லாம் குளிக்க வைக்கணும். அப்புறம் பிரபாகரன் கடைக்கு போயிட்டு நல்ல கறியா பார்த்து வாங்கிட்டு வா. ஆத்து மீன் கிடைக்கும், அதையும் வாங்கிக்க. சரி. அந்த படகோட்டி கிட்ட சொல்லி வச்சு போயிட்டு வா. சாயந்தரத்துக்குள்ள வந்துரு. அங்க போய் வாய் பேசிட்டு நிக்காத. ஆமா. இந்தாங்க. என்னாச்சு? ஐயப்பன் எழுதின லெட்டர் ஒண்ணு கூட மிஸ் ஆகல. பெரிய குடும்பம், நல்ல பையன், மீனாக்கு பொருத்தமான மாப்பிள்ளை. கொஞ்சம் ஹைட் அதிகமா இருப்பாரோன்னு சந்தேகம். நம்ம ஊரை அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இன்ஜினியருங்கிற ஒரு திமிரே அவர்கிட்ட இல்லை. இந்த கல்யாணம் நடக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். எல்லாம் கடவுளோட ஆசீர்வாதம். போஸ்ட் போஸ்ட் போஸ்ட். எங்க? என்னது? போஸ்ட்னு கூப்பிட்டீங்களே.
உனக்கு எந்த போஸ்ட்டும் வரல, ஆனால் நீ தனியாக இருப்பேன்னு எதிர்பார்க்கல. தெரிஞ்சிருந்தா நானே ஒன்று எழுதி கொண்டு வந்திருப்பேன். இந்த காலத்து வயசு பொண்ணுங்க ஒன்று மார்க்கெட்டுக்கு போவாங்க, இல்லை டைப்ரைட்டிங் கிளாஸ் போவாங்க. இப்படி போய் வரும்போது வழியில் பார்த்து பேசலாம். மனசுக்கு ஆறுதலா உன் வாயிலிருந்து ஒரு 4 வார்த்தை கேட்காதான்னு நான் எவ்வளோ ஏங்குறேன் தெரியுமா? உனக்கு என்ன தெரியும்? அந்த திருடருக்கானே உன் அப்பன், அவனால தான் என்னால் இங்கே வரவே முடியல. இல்ல, பொதுவா பெரியவங்கள அண்ணன் மாமா மச்சான்னு கூப்பிடுவாங்க. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அந்த மாதிரி எல்லாம் நீ என்ன கூப்பிட வேண்டாம். சரி சரி, வேண்டாம், நான் ஒன்றும் கூப்பிடல உங்களை. லெட்டர் எங்க? லெட்டர் நிறைய இருக்கு, ஆனா உங்களுக்கு ஒன்றும் இல்லை. ஒன்று பண்ணலாம், நாளைக்கு வந்துச்சுன்னா நான் கொண்டு வந்து கொடுக்குறேன். அப்படி போனா எப்படி? டேய், இந்த பாண்டியனை பத்தி உனக்கு சரியா தெரியாது. நீ எதுக்கு இந்த பக்கம் சுத்தி சுத்தி வரேன்னு எனக்கு தெரியும்டா. இங்க பாரு, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் கமலஹாசா நீ நினைக்கிறத நடக்க விட மாட்டேன். எங்க அப்பா உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாருங்கிறதுக்காக நான் என்ன பண்ண முடியும்? டேய், விதை ஒண்ணு போட்டா சொர ஒண்ணா முளைக்கும். உன் அப்பனை விட பெரிய திருடன்டா நீ. பாத்தியா பாத்தியா பாத்தியா, உங்க அப்பனை மாதிரியே திருட்டு பார்வை, திருட்டு பயல. எனக்கு ஒரு 35 லெட்டரும் ஒரு மணி ஆர்டரும் கொடுக்க வேண்டியிருக்கு. நில்லு நில்லு நில்லு. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த வீட்டுக்கு இதுக்கு மேல ஏதாச்சும் லெட்டர் வந்துச்சுன்னா இங்க எடுத்துட்டு வராத. ஏதாச்சும் போஸ்ட் வந்துச்சுன்னா நேரா போய் நான் போஸ்ட் மாஸ்டர்கிட்டயே வாங்கிக்கிறேன். எல்லாரும் இப்படியே சொல்லிட்டா அப்புறம் இந்த ஊர்ல போஸ்ட் மாதிரி தான் என்ன வேலை? உன்ன மாதிரி பொறுக்கி பசங்களை எல்லாம் இந்த மாதிரி வயசு பொண்ணுங்க இருக்கிற வீட்டுல அனுமதிக்க மாட்டாங்க. அதனாலதான் இப்படி பேசுனீங்கன்னா என் மனசு எப்படி கஷ்டப்படுது தெரியுமா? இப்படி சொன்னா என் மனசுக்கு எந்த கஷ்டமும் வரல. சரியா? கிளம்பு கிளம்பு. இல்லனா இந்த பாண்டியோட அடி இடி மாதிரி இருக்குன்னு நீ தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். நான் டிஎம்டி கட்சியோட ஸ்ட்ராங் யூனியனோட ஸ்ட்ராங் மெம்பர். பெரிய மெம்பர். ஏய் சந்திரமதி, எதுவும் பண்ணாம இப்படி பாத்துக்கிட்டே நில்லு. புருஷன் வீட்டுக்கு போகும்போது மாமியார் கேட்பாங்க. நீங்க அவளை திட்டிக்கிட்டே இருக்க வேண்டாம். மீனாவுக்கு நல்லா சூப்பரா சமைக்கவே தெரியும், ஆனா தெரியாத மாதிரி நடிக்கிறா. டேய் டேய், அந்த தேங்காய் எல்லாம் கீழே போகுது பாரு. பொண்டாட்டி தான் சமையல் பண்ணோன்னு ஏதாவது கட்டையா இருக்கா என்ன? ஆமா, பார்வதி அக்காவுக்கு எப்பவும் அண்ணன் தானே சமைச்சு கொடுக்குறாரு. மீனா, வயசு பிள்ளைங்க அப்படிதான் தமாசா பேசுவாங்க. கேலி கிண்டல்லாம் போதும். அவர் வர நேரம் ஆயிடுச்சு. ஐயோ. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இப்ப பொண்ணு பார்க்க வராருன்னு நீ நினைச்சுக்க, சரியா? மீனாக்குட்டி, கொஞ்சமா வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு அப்படியே வெக்கத்தோட மெதுவா பையன்கிட்ட நடந்து போகணும். ஓ, வைக்கப்பட்டு தலை குனிஞ்சி அழகா போதுமா? அப்படியே இந்த வாயடிய வச்சுக்கிட்டு போங்கம்மா. இன்ஜினியரா இருக்கிறவங்களுக்கு நல்ல கிளி மாதிரி இருக்கிற பொண்ணுங்கெல்லாம் ஈஸியா கிடைக்கும். இதெல்லாம் ஐயப்பா சொன்னதுனால மட்டும்தான் வந்தது. அப்படி நம்ம மீனாவுக்கு என்ன குறை இருக்கு? நல்லா படிச்சிருக்கா, நல்லா அழகா இருக்கா, கலாச்சாரம் தெரியும், எல்லாம் தெரிஞ்ச ஒரு திறமையான பொண்ணு தானே. வேணாம் வேணாம், நான் இப்பதான் உப்பு தண்ணி ஊத்துனேன். ஐயோ கடவுளே, எனக்கு தெரியாதுக்கா. பாருங்க பாருங்க. அஷோ, ஐயோ பாவி, நீ உதவி செய்யலனாலும் பரவாயில்ல, உபத்திரம் பண்ணாத. பரவாயில்லக்கா. உப்பு அதிகமாயிடுச்சுன்னா கொஞ்சம் கோதுமை மாவை புரட்டி உருட்டி அதுக்குள்ள போட்டா போதுன்னு சொல்லுவாங்க. மாவு உப்பை இழுத்துரும். டேய் டேய், அது உப்புடா. ஓ ஐயோ, இது உப்பா? கோதுமை நீ எதுவும் பண்ண வேண்டாம், போடா வெளியே. வாங்க வாங்க. நீங்க இவர் கூப்பிட்டதை மறந்தே போயிட்டீங்களோன்னு நினைச்சேன். நாங்க உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வீடு எப்படி இருக்கு? சௌரிய குறைவா ஏதாவது இருக்கா? இல்ல இல்ல, அப்படி ஏதாச்சும் இருந்தாலும் வாயை திறந்து சார் சொல்லவே மாட்டாரு. உன்ன கேட்கலையே. ஆமா, உள்ள வாங்க, இங்க உட்காருங்க. இது எல்லாத்தையும் சேர்த்தா 1 ஏக்கர் வரும். தென்னை மரம், பலா மரம் எல்லாம் இருக்கு. எல்லாமே நல்லா காய்க்கும். தேங்காவுக்கு இப்ப நல்ல விலை. இதுல மாங்காய் வேற. தமிழ்நாட்டுல பெரிய போது நிறுத்துறா. அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. வாழ்றதுக்கானது எல்லாமே இங்க கிடைக்கும். இந்த வீடு மீனா பேர்ல தான் இருக்கு. என் வீடு என் பார்வதி பேர்ல. இவங்க தான் என்னோட மனைவி. வணக்கம். சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அப்படின்னா நம்ம சாப்பிட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். வாங்க. சுமாரா லூசு. வாங்கப்பா, இங்க உட்காருங்க. அந்த சாப்பாடு எடு. சாப்பாடு
சாம்பார். மீனா எங்க? மீனா, இவதான் என் கடைசி பொண்ணு. படிப்பு விஷயத்துல திறமசாலி. இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்கிடுவான்னு நினைக்கிறேன். பொரியல் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. மீனா சமைச்சதுதான். இந்த சாம்பார், பொரியல், வறுவல் எல்லாமே அவதான் சமைச்சா. யாருமே உதவல, எல்லாமே அவளே பண்ணுது. ரொம்ப நல்லா இருக்கு. இது நல்லா இல்ல, அது நல்லா இல்லன்னு சார் எப்பவுமே சொல்ல மாட்டாரு. அம்மாடி, போய் பாயாசத்தை எடுத்துட்டு வா. ஐயோ போதும். சும்மா சாப்பிடுங்க சார். நீங்க சாப்பிடுற அளவு மாதிரி 4 மடங்கு நான் சாப்பிடுவேன். ஆனா எதுவுமே உடம்புல ஒட்ட மாட்டேங்குது. எப்படி ஒட்டும்? உடம்புல ஒட்டணும்னா மனசு நல்லா இருக்கணும். நானும் அதையே தான் சொல்ல வந்தேன். ஐயோ, அட கடவுளே, என்னை காப்பாத்து ஈஸ்வரா. பார்வதி அம்மா, பார்வதி அம்மா, பார்வதி அம்மா. யாரு? என்ன இந்த பக்கம்? அவனை வேற எங்கேயும் பார்க்க முடியல, அதான் இங்க வந்தேன். என்ன விஷயம்? உங்க புருஷன் சீட்டு விளையாடுறதுக்காக 50 ரூபாய் எங்கிட்ட கடனை வாங்கிட்டு 1 மாசம் ஆகுது. எனக்கு இப்பவே என் காசு வேணும். காசு வாங்கினவர் அவரு தானே, அவர்கிட்டயே வாங்கிக்கோங்க. உங்களுக்கு அவரு தானே புருஷன், அதனாலதான் உங்ககிட்ட கேக்குறேன். ஓஹோ. யோ, கொஞ்சம் இங்க வாயா. நான் வந்தே ஆகணுமா? ஆமாயா, வா. யோ, இந்த ஆள் சொல்றதெல்லாம் உண்மையா? அவரு பொய்யெல்லாம் பேச மாட்டாரு. வீட்டுல இருக்கிற என்னதான் ஏமாத்துறேன்னு பார்த்தா ஊர்ல இருக்கிற எல்லாரையும் ஏமாத்துறியா? ஊர்க்காரங்க தான் ஏமாத்துறாங்க, நான் இல்லையே. நல்லா இருக்குடா, நல்லா இருக்கு. அதனாலதான் உனக்கு இந்த நிலைமை. இங்க பாரு, மரியாதை என் காசு இப்ப நீ குடுக்கலனா என்ன பண்றான்னு பாரு. நீ என்னையா பண்ணுவ? தேவையில்லாம அவன்கிட்ட வம்புக்கு போகாத மோசமான ஆளு. அவர் பேர் இடியும் பிள்ளை. ஒவ்வொரு அடியும் இடி மாதிரி விழுகும். கொஞ்சம் பேசாம இருக்கியா? சும்மா வாய்ஸ் அவடாளு. அப்படின்னா பேசி என்ன பிரயோஜனம்? காசை வாங்கிட்டு தான் இங்கிருந்து போவேன். ஒன்னாலதான்யா இந்த ஆளு இங்க உட்காந்துருக்கான். நாளைக்கு இந்த ஆளு உள்ளேயே வந்துருவான். வரட்டுமே, எனக்கும் கொஞ்சம் உதவியா இருக்கும்ல. என்னையா சொன்ன? சொல்லுவியா? சொல்லுவியா? என்ன பார்த்து அந்த மாதிரி சொல்லுவியா? சொல்லுவியா? அடிக்காதமா, அடி வாங்கி செத்துற போற. அடிக்காதமா, பாவம். எனக்கு என் காசு கிடைக்கலனாலும் பரவாயில்ல. உங்க குடும்பத்துல சண்டை போடுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. இததான் சொல்லுவாங்க, ஆழம் தெரியாம காலை விடாத, அப்புறம் நீ தான் மாட்டிக்குவேன்னு. என்னையா? இதை நான் தான் எடுத்துட்டு போய் கொடுக்கணுமா? யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? ஆஹா, இப்போ உன் தைரியம் எங்க போச்சு? குமார் ஐயப்பனோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. வெளியூர்ல இருந்து வந்த ஒருத்தருக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கறதுல யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இருந்தாலும் நான் தனியா எப்படி? போற வழியில குணாவையும் கூட்டிட்டு போ. la
சந்திச்சதே இல்லைல்ல. என்னோட பேரு குணா, தேவராஜனோட பையன். அப்படியா? வாங்க. குணா, நீ எந்த கிளாஸ் படிக்கிற? 4ஆம் கிளாஸ். இந்தாங்க, அம்மா கொடுத்து வர சொன்னாங்க. பாடுவீங்க அப்படிதானே? ஹே, அப்படிலாம் இல்ல, ஏதோ கொஞ்சமா. மீனா அக்காவுக்கு பாட்டுனா ரொம்ப பிடிக்கும். உனக்கு பாட தெரியுமா? நல்லா சூப்பரா பாடுவாங்க. குணா சும்மாரு, அவன் சும்மா சொல்றான். இல்லைங்க, நிறைய பிரைஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க. அப்ப கலைத்துறையில ஆர்வம் இருக்கு. ஆமா, உங்களை மாதிரி தான். அப்ப நாங்க கிளம்புறோம். சரி வா. நான் அப்புறமா வரேன். அண்ணா அண்ணா கொஞ்சம் நில்லுங்க. என்ன? அப்பா என்ன வெளியில போக விட மாட்டாரு. எப்படி வெளியே விடுவான்? வயசு அப்படி. ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா அப்புறம் மற்றவங்களுக்கு தானே பிரச்சனை. கமலஹாசனையும் இந்த வீட்டு படி மிதிக்க கூடாதுன்னு அப்பா சொல்லியிருக்காரு. அதுக்கு பதிலாக நான் வந்து படி ஏறணுமா? இப்போ நான் என்ன பண்ணணும்? எனக்கு ஒரு உதவி பண்றீங்களா? என்ன உதவி? இந்த லெட்டரை அவர்கிட்ட கொடுத்துருங்க. இப்போதைக்கு கடிதத்தில் வாழ்க்கையை ஓட்டுவோம். நீங்க எப்ப வேணாலும் இந்த இடத்துக்கு வரலாம். எப்படி வர முடியும்? நான் எப்படி மாட்டியிருக்கேன்னு உனக்கு தெரியும்ல. பார்வதி அக்காவாக சொல்றீங்க? ஆமா, அவ போனாதான் நான் கரையேற முடியும். வரட்டுமா? விளையாட வேணும் பஞ்சார பனங்கிளிக்கு. இங்க வாயா. என்ன தெரியுது? ஐயோ, செம வெயில். குணா எங்க? இந்த பாக்கெட்ல என்ன இருக்கு? பாக்கெட்ல ஒண்ணு இல்லையே. மரியாதையா அதை எடுத்து கொடுத்துறியா? என்ன இருக்கு கொடுக்க? விடு விடு. என்ன? விடியா? ஐயோ அம்மா. இல்ல, அது வந்து எதுவும் பேசாதயா. சந்திரமதி என்கிட்ட கொடுத்து. சந்திரமதி எல்லாத்தையும் நான் பார்த்தேன். படிக்க வேண்டாம். என் மனதை கொள்ளையடித்தவர் நீங்கள் தான். பாலைவனமாய் இருந்த என்னோட வாழ்க்கையில மழை போல வந்தவர் தான் நீங்க. மழையா? யார் வந்து எதிர்த்தாலும் என்ன நடந்தாலும் நமக்குள்ள இருக்கிற இந்த பந்தம் கண்டிப்பா நீடிக்கும். உங்களை பத்தின ஞாபகம் என்னோட மனசை டிஸ்டர்ப் பண்ணுது. இப்படிக்கு விருப்பத்துடன் என் மனதை மீண்டும் கொள்ளையடிப்பதற்கு உங்களை மீண்டும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் சந்திரமதி. இங்க பாருமா, நான் நிரபராதி. என்ன எதுவும் தப்பா நினைச்சிடாத. என் மனசுக்குள்ள நீ மட்டும் தாமா இருக்க. என் மனசறிஞ்சு நான் உன்னை மட்டும்தான் நினைப்பேன். நான் எந்த தப்பு பண்ணல. என்ன மன்னிச்சிரு. பார்வதி, என்ன நம்பு. என்ன நம்பு. நம்புறேன். அடச்சே, அடுத்தவங்க லெட்டரை பிரிச்சு படிக்கலாம் ஐயா, அதுவும் லவ் லெட்டர். வெக்கமா இல்ல? அதை பிரிச்சதும் படிச்சதும் நான் இல்ல, பார்வதி. ஓ, அவங்களும் படிச்சாச்சா? நம்ம ஊர் பஞ்சாயத்து மெம்பர் படிச்சாச்சா? நீ ஒண்ணு பண்ணு, அந்த லெட்டரை காப்பி எடுத்து வீடு வீடா கொண்டே கூடு, எல்லாரும் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம். அதை பண்றது உங்களுக்கு தானே ரொம்ப ஈஸி. பாய முடியாது. இப்ப நான் என்ன பண்றது? அதை விடு, லெட்டர்ல என்ன எழுதி இருந்தது ஞாபகமா இருக்கா? மறந்து போகாம இருக்க நான் அதை ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுட்டு தான் வந்திருக்கேன். இந்த என் மனதை கொள்ளையடித்தவர் நீங்க தான். பாலைவனமான என் வாழ்க்கையில மழையா வந்தீங்க. யார் குறுக்க வந்தாலும் என்ன எதிர்ப்பு வந்தாலும் நமக்குள்ள இருக்கிற இந்த பந்தம் நிலைச்சிருக்கும். உங்களுடைய நினைவுகள் என் நினைவுகளை தொந்தரவு செய்யும். நீங்கள் என் மனதை கொள்ளையடித்து செல்ல நான் காத்திருக்கிறேன். என்ன கருமையா இது? அவ இப்படிதான் எழுதியிருந்தா. உன் பொண்டாட்டிக்கு என் லெட்டரை பிரிச்சு படிச்சு பார்க்க என்னையா உரிமை இருக்கு? சரி, படிச்சுதான் தொலைச்சாச்சு, அதை என்கிட்ட கொடுத்தாவ தொலைக்கலாம்ல. அவதான் என்கிட்ட இருந்து பிடுங்கிட்டாளே. அப்படி புடுங்க வரும்போது நீ அப்படியே காட்டிக்கிட்டு நின்னல. என்ன ஒரு காதலனோட மனசு இங்க இருக்கிற யாருக்கும் புரியாதியா. எனக்கு இப்பவே வேர்க்குது. பர்த்டேக்கு கிஃப்ட் கொடுக்க போற மாதிரி எப்படி வேர்க்குது? பார்வதி என்கிட்ட இருந்து லெட்டர் பிடுங்கும் போது எனக்கு இப்படிதான் வேர்த்துக்கிட்டே இருந்துச்சு. எல்லாத்துக்கும் நான் ஒரு வழி பண்றேன். ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். முதல்ல உன் பொண்டாட்டிக்கு டெலிவரி, அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன்ல பாத்துக்கலாம். என்ன?
வாயா. ஏய் இல்ல வந்து ரொம்ப நேரம் ஆகுதா? சந்தேகமே வேண்டாம், பாட்டு ஃபுல்லாக கேட்டுட்டோம். பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இவ்வளோ நேரம் பின்னாடி நின்று ரசித்து கேட்டாங்க. வாங்க. ம், இந்தாங்க. தினைக்கும் இப்படி வர்றது உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? அதெல்லாம் இல்லை. உங்களை மாதிரி தான் மீனாக்காவும். நேற்று நீங்கள் என்கிட்ட மீனாக்கா பற்றி தான் கேட்டீங்க. இன்னைக்கு ஃபுல்லாக நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு அக்கா என்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. என்ன கேட்கறதுக்கு பதிலாக நீங்கள் 2 பேரும் நேர்லேயே பேசிக்கலாமே. முன்ஜென்ம புண்ணியன்னு சொல்லு. ஐயப்பன் சொன்ன மாதிரி எல்லாம் உண்மைதான். அவர் பேசுறதுலயும் நடந்துக்கிறதுலயும் அவர் குடும்பத்தை பத்தி நல்லா தெரியுது. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. முதல்ல குமார் வீட்டுக்கு போக சொன்னா பிடிவாதம் பிடிப்பா. இப்போ எப்ப பார்த்தாலும் அங்க போறத பத்தி தான் யோசிக்கிறா. அவளுக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். அவ என் பொண்ணு. ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி அடிக்கடி இப்படி போக ஆரம்பிச்சிட்டா ஊர்க்காரங்க என்ன சொல்லுவாங்க? ஊர்க்காரங்க என்ன சொல்லுவாங்க? என்ன இருந்தாலும் அவங்க கல்யாணத்தை முடிவெடுத்துட்டோம்ல, அப்புறம் என்ன? மீனாவோட பிறந்த நாளுக்கு குமார கூப்பிடணும். பிறந்த நாள் விஷயத்த அவளவே நேர்ல போய் சொல்ல சொல்லு, நான் சொல்ல மாட்டேன். அண்ணா, யாரு? அண்ணா, லெட்டர் கொடுத்துட்டீங்களா? ஐயோ என்னம்மா நீ ஏன் சூழ்நிலையை புரிஞ்சிக்கவே மாட்டியா? என்னாச்சண்ணா? லெட்டர்ல எங்கேயாச்சும் கமலஹாசன்ற பேரை எழுதிருக்கியா? எல்லாம் சொதப்பிடுச்சு. எல்லாத்தையும் தெளிவா நான் அப்புறம் சொல்றேன். நீ இப்ப கிளம்பு, என் பார்வதி வர டைம் ஆயிடுச்சு. அக்கா வரட்டும், அதனால என்ன? ஐயோ போச்சு. யாரும் இல்லாத நேரத்துல நீ இப்படி இங்க வந்து நான் உனக்கு எப்படி புரிய வைக்கிறது? ஐயோ பார்வதிக்கு சந்தேகம். என்ன சந்தேகம்? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். முதல்ல நீ இங்க இருந்து கிளம்பு. ஐயோ, என் கண்ணுல ஏதோ மண்ணு விழுந்துருச்சு. என்னாச்சு? அண்ணா, கொஞ்சம் ஊதி விடுங்களேன். ஊதவா? ஐயோ கடவுளை, ஏன் இப்படி என்ன சோதிக்கிற? அண்ணா ஊதி விடுங்கண்ணா. அண்ணா ரொம்ப வலிக்குது. அண்ணா ஊதி விடுங்கண்ணா. வலிக்குதுண்ணா. யோ, ஐயோ நீ கிளம்பு, நான் செத்தேன். நான் இல்லாத நேரத்துல இந்த வேலை தான் பாக்குறியா? உன்னை இன்னைக்கு. ஐயோ இங்க பாரு. பார்த்தேன். சந்திரமதி கண்ணுல மண்ணு விழுந்து நீ ஏன் கண்ணுல மண்ணை போட பாக்குறியா? உன்னை போயா, உன்னை இன்னைக்கு என்ன பண்றேன்னு பாரு. வாயா. யாரவ? பானுமதியா சந்திரமதியா? இன்னைக்கு வாயா, உன்னை உண்டுல பண்ணி எடுக்கிற. வாயா. அம்மா, ஐயோ பார்வதி வேண்டாம், நான் ஒண்ணும் பண்ணல. பரவாயில்லையே, இப்பயாவது பேசுனீங்களே. உங்ககிட்ட மட்டும்தான் இவங்க பேசவே மாட்டேன்றாங்க. உங்களுக்கு முன்னாடி அடக்க ஒடக்கமா இருக்கணும்னு அம்மா சொல்லியிருக்காங்க. குணா, எனக்கு நல்ல கலகலன்னு பேசுறவங்கள தான் பிடிக்கும். நான் கிளம்புறேன். சரி, நாளைக்கு பார்க்கலாம். ஆஹா, நல்ல மொறுமொறுன்னு பொறிஞ்சு வருது. இன்ஜினியர் சார் வாழ்க்கையில இப்படி ஒரு பணியாரத்தை பார்த்திருக்கவே மாட்டார். நீ பணியாரம் செய்ய எங்க கத்துக்கிட்ட? முன்னாடி டீ குடிச்சிட்டு காசு கொடுக்கலன்னு ஒரு டீ கடைக்காரன் என்ன அடுப்பங்கரையில வேலைக்கு போட்டான். 3 நாளைக்கு தண்ணி மொண்டு ஊத்துனேன், 2 நாளைக்கு பணியாரம் சுட்டேன். வெளியே வரும்போது நான் பணியாரம் செய்யறதுல எக்ஸ்பர்ட். இவளுக்கு அதான் பிடிக்கும். இத பத்தி நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே. நான் வாயை திறந்து பேசுறதுக்கு என்னைக்கு நீ அனுமதி கொடுத்திருக்க சொல்லு. வாயை திறந்தா போய் தானேயா சொல்ற? நான் ஒண்ணு போதும், 2 பேரும் சண்டை போடாதீங்க. இந்தா அதை என்னன்னு பார்த்து எடு. ஏ எக்ஸ்பர்ட், கருகி போச்சு. இல்ல, வெந்துகிட்டு இருக்கு. இதை சாப்பிட்டு பாரு. நல்லா இருக்கு. அன்னைக்கு டீ கடையில புடிச்சு வச்சதுக்கு ஒரு பிரயோஜனமா இருக்கு. நல்ல சூப்பரா இருக்கு. அதாண்டி என் திறமை. நீ என்ன மதிக்கிறதே இல்லைனாலும் இவங்க அப்படி இல்லை.
என்ன ஒரு மாதிரி எரிச்சலா இருக்கு. ரொம்ப தாகமா இருக்கு. வயிற்றுக்குள்ள என்னவோ பண்ணுது. ஆமாயா, வயித்துக்குள்ள என்னவோ எனக்கும் என்னமோ பண்ணுது. ஒரு மாதிரியா இருக்கியா? என்னடா என்ன? கடைக்காரரு கொடுத்து அனுப்புனாரு. என்னது? சோடா பவுடருக்கு பதிலா சவினா பவுடர் கொடுத்தாரா? ஐயோ, இந்தாங்க சோடா பவுடர். இத அவங்க அப்பா கிட்ட கொண்டு போய் கொடுக்க சொல்லு. சரி சொல்றேன். முறுமுறு நீ வந்திருக்குன்னு சொல்லும் போதே நினைச்சேன் சபீனா பவுடர் மாவோட கலந்திருக்க. ஐயோ, நல்ல வேளை முன்னாடியே தெரிஞ்சது. இல்லன்னா இன்ஜினியர் சார் நிலைமை என்ன ஆயிருக்கும்? இதுக்கெல்லாம் நீதாயா காரணம். இது பெரிய எக்ஸ்பர்ட்னு வேற பேரு. உன்னை இந்தா எழுதி நீயே தெரியா. மீனாக்கா, அண்ணா வராரு. பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூன்னு சொல்லுங்க. தேங்க்யூ. நல்லா இருக்கே. இது ஸ்ரீகிருஷ்ணன். இது அது கிருஷ்ணனுடைய ராதா. முன்னாடியே சாப்பிட வருவீங்கன்னு நினைச்சேன். நான் தான் சொன்னேன்ல, சைட்ல நிறைய வேலை இருந்ததுன்னு. இந்தாங்க. இந்த அச்சு முறுக்கு, நெய் முறுக்கு, பணியாரம் எல்லாம் மீனா தான் செஞ்சா. சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப நல்லா இருக்கு. குமார், இந்த பாயசம் மீனா சமைச்சிருப்பா. எப்படி இருக்குன்னு கேட்க வந்தேன். இது நீங்க தனியா வேற கேட்கணுமா? சமையல் விஷயத்துல மீனா திறமசாலின்னு எனக்கு தெரியும். அது உண்மைதான். அவளும் அவங்க அம்மா மாதிரியே தான். உண்மையை சொல்லணும்னா இவ எனக்கு சமைச்சு போடுறங்காட்டி தான் நான் ஆரோக்கியமா இருக்கிறேன். என்னாச்சு? அது பாயாசத்துல சக்கரை போடுறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தேன். எனக்கு கொஞ்சம் சக்கரை நோய் இருக்கு. டேய் வால் நட்சத்திரம். என்னன்னு சொன்ன? வால் நட்சத்திரம்னு நீ எப்போ அவங்க பின்னாடி தானே வால் மாதிரி சுத்துற. அதனால உனக்கு என்ன? போடா வால் நட்சத்திரம். இன்னொரு வாட்டி கூப்பிட்டா என்னடா பண்ணுவா? இன்னொரு வாட்டி கூப்பிட்டு வா. ஐயோ என் பையன் கூப்பிட மாட்டேன். என் பையனை அடிக்கிற அளவுக்கு ஆயிட்டியா? அழுடா அழு. யாரு கேட்க வரான்னு நானும் பாக்குறேன். அழுடா. ஐயோ காது வலிக்குது. ஐயோ குணா, என்னடா ஆச்சு? ஏன்டா கத்துற? யோ முடியா. யாரியா என் பையன் காதை பிடிச்சது? நான் தான்டா, இடியன் பாண்டியன். பிள்ளைகளுக்கு மரியாதை சொல்லி கொடுத்து வளர்க்கணும். ஆமா, இல்லன்னா உன் பையன் மாதிரி ஆயிடுவான். என்ன சொன்ன? சொல்லும் போதே கேட்கணும். நீ சொல்லும் போதே கேட்க என் காதம் பின்னாடியே கொண்டு வர முடியுமா? அப்ப உன் காது எங்க இருக்குன்னு அதை தேடி கண்டுபிடிச்சு நான் வந்து சொல்லணுமா? நீ தள்ளிப்போ, நான் பாத்துக்கிறேன். நீ இத தலையிடாத, நாங்க பாத்துக்கிறோம். ஏண்டா உன் பையன் என் பையனை அடிக்கிற அளவு ஆயிட்டானா? என் பையன் உங்க அப்பனையே அடிப்பான்டா. எதுக்குடா எங்க அப்பாவை இழுக்கிற? ஐயோ காது, ஐயோ இடுப்பு. ஐயோ கழுத்து கழுத்து. அப்பா விடுங்கப்பா. அப்பா விடுங்கப்பா. அப்பா விடுங்க. பார்த்து பேசு, இல்லன்னா அவ்வளவுதான். வாடா ஹாஸ்பிடல் போலாம். என் பேரை ஸ்பாயில் பண்ணிட்டியேப்பா. வீட்டுக்கு வாங்க, அம்மா கிட்ட சொல்லி இன்னும் 2 வாங்கி தரேன். நீ மட்டும் சொன்ன லாரிக்கு அடியில மாட்டின எலி மாதிரி ஆயிடுவேண்டா.
அர்ச்சனை பண்ணுங்க. பேரோ நட்சத்திரமா சொல்லுங்கம்மா. மீனா ரேவதி நட்சத்திரம், குணா சித்ரா நட்சத்திரம். இன்னொரு அர்ச்சனை இருக்கு. பேர் என்னம்மா? பேரு குமார். நட்சத்திரம் தெரியாது. நட்சத்திரம் கார்த்திகை. காதல் கனவுகள் எஸ் குமார். வயலோரம் வீசும் காற்று சுகமாக பாய்கிறது. மீனா, சரசு, இதோ வரேன். இங்க வா. என்னாச்சு? நம்ம குமார் சாதாரண ஆள் இல்ல. நம்ம குமாரா? எங்க காட்டுங்க. இங்க பாரு கவிதை. பார்த்துட்டு தரேன், கொடுங்க. நான் படிச்சுட்டு கொடுக்குறேம்மா. விடு, இந்தா. நீ கொண்டு போய் பொறுமையா படிச்சுட்டு அப்புறம் கொடு. நான் படிச்சுட்டு கொடுத்துருப்பேன்ல. ஓ, இந்த வயசான காலத்துல உனக்கு எதுக்கடி கவிதை? நம்ம இந்த கல்யாணத்தை முடிவெடுத்ததுனால நாளைக்கு ஐயப்பனுக்கு லெட்டர் போடணும். அப்புறம் குணா எங்க? காலையில இருந்து நானே பார்க்கல. கூப்பிடுவா? இல்லைங்க, சும்மா தான் கேட்டேன். உங்களுக்கு என்ன வேலைங்க? சும்மாதான். குணா இதை வரேன் பாருங்க. நீங்கள் எப்போ வந்தீங்க? நான் உங்களை எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா? எதுக்கு சொல்லட்டுமா? சொல்லு. சொன்னதுக்கப்புறம் இவர் முன்னாடி ஏண்டா சொன்னேன்னு எனக்கு கேட்கக்கூடாது. அப்படி என்ன விஷயம் சொல்லு. மீனாக்காவை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறாங்களாம். உங்கள் 2 பேருக்கும் நல்லா பொருத்தமாக இருக்குன்னு அவங்க 2 பேரும் பேச. ஒரு லெட்டர் வந்திருக்கு சார். ம். கொஞ்ச நாளாகவே உங்களை பார்க்கணுன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். நீங்கள் கவிதை எழுதுவீங்களா? சும்மாதான். நீங்கள் சும்மா எழுதுவீங்களோ காசு வாங்கிட்டு எழுதுவீங்களோ? நீங்கள் எழுதுவீங்களான்னு தான் நான் கேட்டேன். இப்படிலாம் பேசுகிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. ஏன்னா நானும் ஒரு கவிஞன் தான். இது முழுக்க என்னோட கவிதை தான். மனசில் இருக்கிற கஷ்டத்தை பூரா மொத்தமாக கொட்டி எழுதியிருக்கேன் சார். அப்படி எழுதின கவிதை. இந்த கவிதையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் வாசித்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு சிரமமாக இருந்தால் சில கவிதைகளை நானே வாசி காட்டுறேன். படிங்க. 1000 நிலவே வா, 1000 நிலவே வா, இதழோரம் சுவை தேட 1000 நிலவே வா. இது ஏதோ சினிமா பாட்டு லைன் மாதிரி இருக்கு. ஐய, நான் ஒண்ணு அந்த மாதிரி கவிஞெல்லாம் இல்லைங்க. இது நானே எழுதின கவிதை. 1000 நிலவே வா. இந்த மாதிரி நிறைய பாட்டு இருக்குதான், ஒத்துக்கிறேன். ஆனா இந்த வார்த்தைகள் இருக்கே, வார்த்தைகள் அது யாருக்கும் தனிப்பட்ட சொத்து இல்லை. யார் வேணாலும் எந்த வார்த்தையை வேணாலும் போட்டு கவிதையை கோர்க்கலாம். 100% இது எனக்கு தான் சொந்தம் யாராவது சொல்ல முடியுமா? பூவுக்கு காய் சொந்தமா, யானைக்கு தந்தம் சொந்தமா, இல்ல நாய்க்கு தான் பூனை சொந்தமா? அந்த வகையில் இந்த எழுத்து எனக்கு சொந்தம் சார். எனக்கு இப்ப நிறைய வேலை இருக்கு. நான் சைட்டுக்கு வேற போகணும். நானும் கூடவே கவிதை படிச்சுக்கிட்டே வரேனே. வந்தே ஆகணுமா? அது உங்க இஷ்டம். இதுல எதையாவது பத்திரிக்கையில வர வைங்களா சார்? நான் ட்ரை பண்றேன். அது போதும் சார். இப்போ எனக்கு 47 லெட்டரையும் 2 ரிஜிஸ்டர் போஸ்டும் கொடுக்க வேண்டியிருக்கு. உண்மையை சொல்றதா இருந்தா போஸ்ட்மேன் வேலை தான் எனக்கு பிடிச்சது. கவிதை எழுதுறது ஹாபி தான். வரட்டுங்களா? மெட்ராஸ்லேருந்து வந்திருக்கு. ஐயப்பா அனுப்பியிருப்பான். என்ன
என்னாச்சு? அது எப்படி? என்ன விஷயம்னு சொல்லுங்க. ஐயப்ப சொன்ன இன்ஜினியர் அடுத்த வார திங்கக்கிழமை தான் வராராம். அப்போ இப்ப வந்திருக்கிறது யாரு? ஒரு முக்கியமான வேலையினால கிருஷ்ணகுமார் பாம்பேக்கு போயிருக்கிறாரு. அதனால குமார்னு ஒரு சூப்பர்வைசர் அங்க வந்து சார்ஜ் எடுத்திருக்கிறாரு. அட கடவுளே, இங்க வந்தது இன்ஜினியர் இல்லையா, சூப்பர்வைசர் தானா? ஐயோ, இப்ப நம்ம என்ன பண்றது? இங்க பாருங்க, மீனா அந்த வீட்டுக்கு போயிருக்கா. நீங்க போய் அவளை கூட்டிட்டு வாங்க. என்னங்க, இத குமாருக்கு தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காதீங்க. மீனாவுக்கும் இத பத்தி தெரிய வேண்டாம். நான் எல்லாத்தையும் புரிய வச்சுக்கிறேன். போங்க. மீனா, உன்னை அம்மா கூப்பிட்டாங்க. வாங்க, வந்து உட்காருங்க. எனக்கு டைம் இல்லை, எனக்கு கொஞ்சம் நிறைய வேலை இருக்கு. வாமா. என்னம்மா? ஐயப்பா லெட்டர் அனுப்பியிருந்தாரு. அவர் சொன்ன இன்ஜினியர் அடுத்த வாரம் தான் வராராம். நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டோமா? அந்த இன்ஜினியருக்கும் உனக்கும் தான் அவர் கல்யாணம் பண்ணணும்னு சொன்னாரு. குமார் வெறும் சூப்பர்வைசர் தான். நடந்ததெல்லாம் நம்ம நல்லதுக்கு தானே நினைச்சுக்க வேண்டியதுதான். அதனால நீ இனிமே குமார பார்க்க போகாத. உங்க அப்பா கஷ்டப்படுற மாதிரி எதுவும் பண்ணிடாத. உன்னோட வாழ்க்கை தான் எங்களுக்கு முக்கியம். இல்ல, காலையில எங்க கிளம்பிட்டீங்க? ஒன்றும் இல்லை, சும்மாதான். இன்னைக்கு காலையில இன்ஜினியர் வராருன்னு லெட்டர் வந்துச்சு, அதான் வெயிட் பண்றேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இவர் தான் பலராமன், இந்த ஊர் பஞ்சாயத்து பிரசிடென்ட். வணக்கம். அப்புறம் இவரோட வீட்டில் தான் நம்ம தங்கியிருக்க ஏற்பாடு பண்ணியிருக்காரு. நாங்கள் வரட்டுமா சார்? இல்லை, அது மிஸ்டர் குமார் இவரோட மச்சான், எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. சாரி சார், அது எனக்கு தெரியாது. போட் அங்கே இருக்கு, வாங்க போகலாம். சரி, வாங்க போகலாம். சரி. அங்க தெரியுற நிலையெல்லாம் பலராமன் சார் தான். ஆமா, இதெல்லாம் பரம்பரை சொத்தா இல்ல சம்பாதிச்சதா? ரெண்டுமே இருக்குது. சம்பாதிச்சது தான் அதிகம். நல்லது. அது அந்த பக்கமா அங்க ஒருத்தரோட இடத்துக்கு பக்கத்துல ஒரு 75 சென்ட் இடத்த நான் வாங்கினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அதுல பிரச்சனை இருக்குது. அப்புறம் என்னாச்சு? ஆனா நான் விடல. 5 வருஷமா கேஸ போட்டு நிலத்தை வாங்கிட்டேன். அதுதான் நல்லது. நானும் இந்த பிரின்சிபல்ல தான் வாழ்வேன். வாழ்க்கையில நான் ஆசைப்பட்டது எல்லாத்தையும் நான் அடைவேன். அந்த ஒரு விஷயத்துல நான் எப்பவுமே எதையும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஏதோ ஒரு வழியில
நான் ஆசைப்பட்டதை நிச்சயமா அடைவேன். இப்ப நம்ம தங்கி இருக்கிற இடத்துக்கு தானே போறோம்? இல்ல, என்னோட வீட்டுக்கு போயிட்டு. இல்ல, அதை கொஞ்சம் அப்புறம் பார்க்கலாம். பக்கம்தான் சார். இங்கிருந்து பக்கம்தான். எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்க. அங்க போயிட்டு அப்புறம் போலாம். சரிங்க ஐயா. இவருதான் ஐயப்பன் சொன்ன இன்ஜினியர் கிருஷ்ணகுமார். வணக்கம். இவங்க புரியுது. உள்ள வாங்க. வாங்க உட்காருங்க. கொஞ்சம் இங்க வாங்க. குமார் வந்து உட்காரு. எங்க எதுக்கு அந்த குமாரையும் கூட கூட்டிட்டு வந்திருக்கீங்க? நான் எங்க கூப்பிட்டு அவனாக வந்தான். ஏதாச்சும் சொல்லி அனுப்ப வேண்டியதானே? சும்மா பேசிட்டு இருக்கிறாம அவகிட்ட சீக்கிரமா டீயை கொடுத்து அனுப்பு. போச்சு. நை 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 நை. ரொம்ப நல்லா இருக்கு. இந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது அந்த காலத்துல கட்டின வீடு. இவதான் என் கடைசி பொண்ணு மீனா. மீனா, என்ன பண்றீங்க? டிகிரிக்கு எக்ஸாம் எழுதிருக்காங்க. இவ ஃபர்ஸ்ட் கிளாஸ் வருவான்னு இவ டீச்சர் சொல்லிருக்காங்க. படிப்புல திறமசாலி. வெரி குட். ஓகே குமார், நம்ம கிளம்பலாம். மத்தியானம் சாப்பிட்டு போலாங்க. மீனா நல்லா சமைப்பா. அதுக்கு இன்னொரு நாள் கண்டிப்பா வரலாம். வரலாம் இல்ல, வரணும். ஒரு நாள் நானே கூட்டிட்டு வரேன். உங்களுக்கு எப்ப சௌகரியமோ அப்ப வாங்க. சரிங்க ஐயா, அப்ப நான் கிளம்புறேன். சார், சிமெண்ட் முடிய போகுது. ஆர்டர் பண்ணி நம்ம ஒரு வாரத்துக்கு மேல ஆகுது இல்ல? அவங்களுக்கு ஒரு டைம் ரிமைண்ட் சரி சார். நேற்று யூனியன் செக்ரட்டரி வந்திருந்தாரு. என்ன சொன்னாரு? நம்மளுடைய டேர்ம்ஸ்லாம் சரியில்லைன்னு சொல்றாரு. யூனியன் தலைவர்கிட்ட கொஞ்சம் பேசி பார்க்கலாம். 14ஆம் தேதி எல்லாரையும் வர சொல்லி ஒரு மீட்டிங் வைக்கலாம். சரி சார். ஐயோ, ஆபத்து தேடி வருதே. ஐயோ, மறுபடியும் இங்க வந்துட்டியா? என்னாச்சண்ணா? அன்னைக்கு வந்து எல்லாத்தையும் சொதப்பிட்டு போயிட்டியே. நான் இங்க குளிச்சுக்கிட்டு இருக்கேன்ல, உன்னை இங்க பார்த்தா எல்லாரும் தப்பா நினைப்பாங்க. நீ அந்த கரைக்கு போய் குளிக்கிறியோ துவைக்கிறியோ எது வேணாலும் பண்ணிக்க. நீங்க சரியான பயந்தாங்கோலி. என்ன பண்றது, நானும் வாழ்ந்தாகணும்ல. தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா. ஐயோ ஐயோ போச்சு. ஐயோ சொல்றதுக்கு நான் வந்துகிட்டு இருக்கா. ஐயோ, இப்ப என்ன பண்றது? நீங்க அப்படியே தண்ணியில முழுங்கிடுங்க, நான் அப்படியே முழுங்கிட்டேன். இங்க பாருடி, நீ என் கையில எப்ப மாட்டுவேன்னு தான் நான் பாத்துக்கிட்டே இருந்தேன். அடக்க உடக்கமா இருக்கிற ஆம்பளைங்கள நீ கவுக்க பாக்குறியா? ஐயோ அக்கா, நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. எனக்கு எதுவும் தெரியாது. ஆஹா, அவரை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. உன்னை இன்னைக்கு என்ன பண்றேன்னு பாரு. ஐயோ, இங்க பாரு. எங்க போனா இந்த ஆளு? அப்படியே செத்து போயிட்டானா என்ன? நான் இங்க வந்துட்டேன், என்ன தப்பா நினைக்காத. நீ வீட்டு பக்கம் வா, அங்க இருக்கு உனக்கு. நான் வரமாட்டேன். என்னோட சின்ன இதயத்துல நீ மட்டும் தாண்டி இருக்க. அதுதான் நல்லா தெரியுதே. என்ன நம்பு. என்னால முடியாது. நான் சொல்றத கொஞ்சம் கேளு. கிருஷ்ணகுமாருக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுன்னு உங்க அப்பா சொல்லிட்டாரு. இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும். இனி நான் சொல்ல மாட்டேன். புடி.
குணாவையும் கூட்டிட்டு போ. என்னங்க, அதையும் இதையும் சொல்லி ஒத்துக்க வச்சுட்டேன். ஆனா அந்த சூப்பர்வைசர் அங்க இருப்பானான்னு பயமா இருக்கு. அதை நினைச்சு பயப்படாத. அவன் அங்க இல்ல. அவன் சைட்டுக்கு போறத பார்த்துட்டு தான் நான் வந்தேன். அண்ணா, வாங்க உட்காருங்க. நாங்க கிளம்புறோம். நல்லா இருக்கே. இப்பதானே வந்தீங்க? புல்லாங்குழல் வாசிக்க தெரியுமா? புல்லாங்குழலா? எனக்கு சங்கீதத்தை பத்தி எதுவும் தெரியாது. நீ நல்லா பாடுவல்ல? அதெல்லாம் இல்ல. யார் சொன்னது? உன்னோட அப்பா தான். எனக்கு பாட தெரியலனாலும் பாட்டு கேட்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா என்ன தேடுவாங்க. நாங்க கிளம்புறோம். பெங்கால்ல இது மாதிரி இடத்துல தான் வேலை பார்த்தேன். இதே மாதிரி ஒரு காமன் குவைட் அட்மாஸ்பியர். ஆனா இங்க விட லைஃப் அங்கதான் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆனா இங்க நீ எந்த உலகத்துல இருக்க? வா போலாம். அப்புறம் வரேன். என்னையா பார்த்துக்கிட்டே இருக்க? குடியா? எனக்கும் குடிக்கணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா குடிச்சிட்டு போன என் பொண்டாட்டி வீட்டுக்குள்ள விட மாட்டா. யாரு? உன் பொண்டாட்டியா? ஆமா. உன் நிலமை எனக்கு நல்லா புரியலையா? ஆனா நிகரகுவால என்ன நடந்துட்டு இருக்கு? எத்தியோப்பியாவில் என்ன நடந்துகிட்டு இருக்கு? உகாண்டாவில் என்னையா நடந்துச்சு? நடந்தது சொல்லியா? எனக்கு தெரியாது. எனக்கும் தெரியாது. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்சாலும் தெரியலனாலும் அங்கங்க நடக்கிறது நடந்துகிட்டு தாயா இருக்கு. பெய்ரூட்ல, ஈரான்ல, ஈராக்ல. இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்றான்? சவுத் ஆப்பிரிக்காவில் மனுஷனை அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்க நிறைய பேர் பார்வதி மாதிரி இருக்காங்களா? ஆட பார்வதி மாதிரி 1000 மடங்கு இருக்காங்க ஐயா. அந்த நாடுகள் எல்லாம் வாழக்கூடிய மக்கள் வெடிச்சு செதறிக்கிட்டு இருக்காங்க ஐயா. அதே மாதிரி நீயும் போய் வெடிச்சு செதறிரு. இன்னைக்கு என்ன பண்றேன்னு பாரு. யோ விடியா. யோ என்னையா பண்ற? என்ன விடியா. யோ சொன்னா கேளியா. யோ என்னையா பண்ற? விடியா என்ன. யோ சொன்னா கேளியா. என்னையா பண்ற? யோ விடியா என்ன. ஐயோ யோ அடிக்காதயா. அடிக்காதயா. யோ சொன்னா கேளியா. திறக்க கூடாது. யோ கட்டும்போதே எனக்கு தெரியும். யோ அடிக்காதயா. அத்தனை பேர் திருட்டு பையங்க தானே. ஐயோ சொன்னா கேளியா. அடிக்காதயா. சொல்லுடி. உங்க அப்பா இதுக்கு முன்னாடி திருடிக்கிட்டு தான் இருந்தா. யோ விடியா வலிக்குதியா. இந்த ஊர்ல ஆம்பளைங்களுக்கு மிஞ்சி எந்த பொம்பளையும் இல்லடி. உனக்கெல்லாம் மட்டும் பாரு. அக்கிரமத்துக்கு எதிரா போர்க்கொடி தூக்குற ஒரு வீர போராளிடி நானு. ஐயோ கனவா. நன்றி நண்பா. நீ சொன்னிய அந்த நாடுகள்ல நடந்த அந்த போர் இங்க
இன்னைக்கு நம்ம ஊர்ல நான் நடத்தி காட்டுறேன். நாளைக்கு சூரியன் சிகப்பா இருக்கும். என்ன தோழா? அந்த போர்க்குணத்தை மட்டும் விட்டுறாத. போயா. அடியே பார்வதி, நாளா பொறுத்துக்கிட்டேன், இன்னைக்கு சீறி பாய போறேன். அதே பார்வதி, ஏய் ஏய் பார்வதி, ஏய் கதவு திறடி. என்ன திமிரா வந்து நிக்கிற? இன்னைக்கு உன்னோட திமிரை எப்படி அடக்குறேன்னு பாரு. ஏண்டி வெள்ள பூதமே. ஐயப்பா, ஐயா, ஐயோ, நான் உயிரோட தான் இருக்கேனா? டேய் கமலஹாசா, என்னோட அழகான குடும்பத்தை இப்படி நாசமாக்கிட்டியடா தபால்கார துரோகி. பாரு, ஐயோ வேண்டாம். சைட்ல இருந்து நேரா இங்க கூட்டிட்டு வரேன். நாளைக்கு வரேன்னு சொன்னாரு, ஆனா நான் விடல, கூடவே கூட்டிட்டு வந்துட்டேன். இங்க வர்றதுக்கு நீங்க என்ன கூப்பிடணுமா என்ன? நான் ஒன்றும் வெளியாள் இல்லையே. இப்போ எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஆமா, இன்ஜினியர்னு சொன்னா வேலை சும்மாவா இருக்கும்? அதை சொன்னா உனக்கு என்ன புரியும்? காப்பி குடிச்சிட்டு மத்தத பார்க்கலாமா? வாங்க. நீங்க வரீங்கன்னு சொன்னதுல இருந்து மீனா போடுற ஆட்டத்தை பார்க்கணுமே. காலையில 6 மணிக்கு கிச்சனுக்கு போனேன். இப்ப வரைக்கும் வெளியே வரல. வாங்க. இந்த பலகாரம் எல்லாம் மீனா தான் செஞ்சா. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. டீ, இந்த டீயும் மீனா தான் போட்டா. நல்ல சூடு, சக்கரை கரெக்டா இருக்கு. நைஸ் ப்ரிப்பரேஷன். மீனாக்கும் எனக்கும் டேஸ்ட் ஒன்னா இருக்கு. யோ, ஐயோ பார்வதி, உன் பொண்டாட்டி இல்லையா? மறுபடியும் நீ எனக்கு ஒரு உதவி பண்ணேன்னா நல்லா இருக்கும். ஒரு மனுஷன் நிம்மதியா இருக்கிறதே உனக்கு பிடிக்காதா? அப்படி இல்லையா, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் ஒரு நாள் அக்னி பரீட்சை செய்ய வேண்டி வரும். அதான் தலையெழுத்து. அந்த அக்னியில என்ன எதுக்கு போட்டு வதைக்கிற? அன்னைக்கு ஒன்று சொன்னியே, போர்க்களம், உகாண்டா, நான் எதையும் மறக்கல. என் பிரச்சனை கொஞ்சம் வித்தியாசமானதுயா. எங்க அப்பா போலீஸ்ல இருந்த காலத்துல சந்திரமதியோட அப்பாவை லாக்அப்ல போட்டு உருட்டி இருக்காரு. அந்த கோவத்தை தான் அந்த மனுஷன் என்கிட்ட காட்டுறாரு. போலீஸ்காரங்க உருட்டாம உமா கொடுப்பாங்களா? வாஸ்தவமான கேள்விதான் ஐயா. அது மட்டும் இல்ல, போலீஸ் டிபார்ட்மெண்ட் பண்ண தப்புக்கு போஸ்டல் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணும்? அந்த வகையில ஐ எம் இன்னசென்ட். என்ன ஆனாலும் உங்க மாமா சம்மதத்தோட இந்த கல்யாணம் நடக்காது. இதோ பாரியா, இன்னும் ஒரே ஒரு தடவை நீ எனக்கு உதவி பண்ணேன்னா மற்ற விஷயத்தை எல்லாம் நானே பாத்துக்கிறேன். லெட்டர் கொடுக்கணும்னா நான் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன். லெட்டர் தான் கொடுக்க போறேன். ஆனா இது ரொம்ப வித்தியாசமான புதுவிதமான லெட்டர். இதப்படியா புடியா புடியா, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். வா. நம்ம 2 பேரும் எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது? உங்க அப்பாவை இன்னும் காணோமே. ஐயோ, அதோ அப்பா வந்துட்டாரு. இந்த லெட்டரை கமலஹாசன் எங்க போற? அந்த லெட்டர் கொடு. கையை விடு. இந்த மாமா வேலைய எப்ப இருந்து ஆரம்பிச்ச? சிரிக்காத சரியா? எனக்கு ரேஷனுக்கு போகணும். கொஞ்சம் நில்லு, ரேஷன் கடைக்கு அப்புறமா போலாம். அந்த தர்த்தரம் பிடிச்ச போலீஸ்காரனோட பையன் போஸ்ட்மேன் என்ன எழுதிருக்கான்னு நான் பாக்குறேன். சந்திரமதிக்கு நீ கொடுத்த லெட்டர் கிடைச்சிருச்சு. நீ 2 மாசம் கர்ப்பமா இருக்கிறேன்னு சொன்னதுல சந்தோஷம்.
கர்ப்பம் சொன்னதுல சந்தோஷமா இருக்கு. உங்க அப்பா இத பத்தி என்ன நினைச்சான்? என்ன ஆனாலும் இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோ. உன்னை இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்ல. இப்படிக்கு கமலஹாசன். ஏமாத்திட்டிய தேவராஜ். நான் எங்க ஏமாத்தினேன்? அடியே உன்னை இப்படி பண்ணிட்டு உன்னை கொன்னா கூட தப்பு இல்ல. உன்னை பேசிக்கலாம். முனியன், இந்த லெட்டர் அவனுக்கு எதிரான ஒரு ப்ரூஃப். அவனோட சொந்த கையெழுத்துல தான் இதை எழுதியிருக்கான். அவனை கம்பி என்ன வைக்கலாம். இங்க என்ன விசேஷம்? 2 மாசம் விசேஷம். ஓ வெரி குட். விடுங்க. கமலஹாசா, நடந்தது நடந்து போச்சு. எல்லாருக்கும் தெரியறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இவ கழுத்துல தாலியை கட்டு. அதான முடியாது. இவ்வளவு நாளா உங்க லவ்வுக்கு நான் எதிரா இருந்தேன். இப்ப நான் எதிர்க்கிறேன். கமலஹாசா தயவு செஞ்சு என் மானத்தை வாங்கிடாத. பிரச்சனையை வளர்க்காம நீ இவளை கல்யாணம் பண்றதா நல்லது. அது இப்போதைக்கு முடியாது. இங்க பாரு, நீ ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி. அதுக்காக ஸ்ட்ராங் யூனியன்ல மெம்பர். அதுக்கு என்ன அப்ப? இவர் கோர்ட்டுக்கு போனா உன்னோட வேலை போயிடும். இவளை கல்யாணம் பண்ணிக்க. நான் யாருன்னு என்ன காட்ட வச்சிடாத. இவளை கல்யாணம் பண்ணிக்க. ஒத்துக்க. என்னோட ஸ்ட்ராங் யூனியனுக்காக நான் இவளை கட்டிக்கிறேன். முனியன், கைய கொடு. மீனா, இங்க என்ன பண்ற தனியா? சும்மாதான். நீ என்ன பார்க்கும்போது ரொம்ப வெக்கப்படுற மாதிரி எனக்கு தோணுது. அது உண்மையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. உன் போட்டோவை நான் முத பார்க்கும்போது நான் எல்லாத்தையும் முடிவெடுத்துட்டேன். மெட்ராஸ்ல இருந்து நான் அங்க வரும்போது என் மனசு முழுக்க உன்னை பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ரொம்ப வருஷமா நான் ஆசைப்பட்டது எனக்கு கிடைக்க போகுதுன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது ரொம்ப அதிசயமா இருக்கு. நீ எனக்கு நான் எதிர்பார்த்த பொண்ணு மாதிரியே இருக்க. வாழ்க்கையின் இடையில திடீர்னு வர ஒரு பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணு ஜோசியர் சொன்னப்ப நான் நம்பல. ஜோசியத்திலும் ஏதோ ஒண்ணு இருக்குன்னு இப்ப நான் நம்புறேன். என்ன? இல்ல 2-3 நாளாவே மீனாவை அங்க பார்க்க முடியல. நீங்க வந்தது நல்லதா போச்சு. சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இது வயசுக்கு வந்த பொண்ணு இருக்கிற வீடு. உங்களை மாதிரி ஒரு பையன் எப்பவும் வந்து போயிட்டு இருக்கிறது ஊர்க்காரங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க? சொல்லாமலேயே புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். வெளிப்படையா சொன்னா மனசு கஷ்டப்படுவீங்க. ஆனா எனக்கு புரியுது. அப்படின்னா இனிமேல் இங்க வராதீங்க. ஏதாச்சும் தேவை இருந்துச்சுன்னா நான் அங்க வந்து பார்க்கறேன். நீங்க போலாம். என்ன குமார், ரொம்ப சோகமா இருக்க? என்னாச்சு? ஒன்றும் இல்லை சார். என் ரூம்ல இருந்து அந்த பிளான் ஃபைல் எடுத்துட்டு வா.
இந்த தெய்வம் விதின்னு சொல்றது ரொம்ப முட்டாள்தனம்னு நினைச்சு நிறைய பேர் கிண்டல் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் தப்புன்னு இப்போ தோணுது. இல்லை, நான் என்னை பற்றி சொல்லிட்டு இருந்தேன். மெட்ராஸ்லேருந்து இங்கே நான் போஸ்டிங் வருவேன்னு, இங்கே தான் எனக்கு கல்யாணம் நடக்கும்னு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல. மீனா நல்ல பொண்ணு, எனக்கு ஒரு நல்ல ஜோடி. நீ என்ன நினைக்கிற? ஆமா சார். குமார், குமார், என்ன மன்னிச்சிருப்பா. நடந்ததெல்லாம் மறந்துடுங்க மீனாவோட வாழ்க்கைக்காக. கல்யாணம்னு சொல்றது ஒரு நிமிஷத்துல அவசரப்பட்டு முடிவெடுக்கிற விஷயம் கிடையாது. அதனாலதான் நான் ஒரு அப்பாவோட நிலைமையிலிருந்து யோசிச்சு பாரு. தயவு செய்து எங்களை திட்டாத. மீனாவோட நல்ல வாழ்க்கைக்கு நான் எப்பயும் தடையா இருக்க மாட்டேன். என்னுடைய கஷ்டம் உனக்கு புரியாது. பிறந்ததுல இருந்தே நான் ஒரு அதிர்ஷ்டம் இல்லாதவன். நானும் கனவுலையும் காணக்கூடாது. 2 வயசா இருக்கும்போது அப்பா இறந்துட்டாரு. லாரி ஆக்சிடென்ட்ல. அம்மாவும் நானும் மட்டும்தான். வறுமையிலையும் கஷ்டத்திலையும் தான் நாங்க வாழ்ந்தோம். மனசுக்குள்ள வாழ்க்கையை பத்தின பயம் இருந்துச்சு. அம்மாக்கு சங்கீதம் தெரியும். சின்ன குழந்தைங்களுக்கு சங்கீதம் கத்து கொடுத்துதான் என்ன வளர்த்தாங்க. படிச்ச காலங்களை பத்தி நினைக்க கூட முடியல. ஃபீஸுக்கும் காசுக்கும் கஷ்டப்பட்ட காலங்கள். ITI சர்டிபிகேட்டோட நான் ஊருக்கு போய் முதல்ல கேட்ட வார்த்தை அம்மா இறந்துட்டாங்கன்னு தான். அப்புறம் வேலை தேடி அலைஞ்சேன். அப்புறம் அந்த பயணம் பரத் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் முடிஞ்சது. கிருஷ்ணகுமார் சார் தான் எனக்கு வாழ்க்கையை கொடுத்தார். அத என்னால எப்பயுமே மறக்க முடியாது. இவ்வளோ நாளும் இந்த ஊர்ல இருந்த ஞாபகங்கள் மட்டும்தான் எனக்கு சொந்தம். உனக்கு சார், சைட்ல நம்மளுடைய ஒர்க்கு 2-3 நாள்ல முடிஞ்சிடும் சார். யூனிட்டை வெள்ளிக்கிழமை ஷூட் பண்ணுங்க. நாளையில இருந்து கொஞ்ச நாளைக்கு எனக்கு லீவு கிடைச்சா நல்லா இருக்கும். என்ன விஷயம்? என்னுடைய மாமா உடம்பு சரியில்லாம படுத்துட்டாரு. என்னுடைய நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ போலாம்ல? அது வேண்டாம் சார், ரொம்ப சீரியஸா இருக்காராம். நீயும் என் கூட இருப்பேன்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். இது நிச்சயதார்த்தம் தான் சார். கல்யாணத்துல எல்லா பொறுப்பையும் நானே ஏத்துக்கிறேன்.
அப்படின்னா உன்னோட விருப்பம்தான். எங்க கிளம்பிட்டீங்க? நான் போறேன் குணா, எங்க? மெட்ராஸ்க்கு. போயிட்டு எப்போ வருவீங்க? இன்னொரு நாள் வரேன். அப்புறம் குணா நல்லா படிக்கணும், சரியா? பெரிய ஆளா வரணும். இத நீ வாங்கிக்கோ. 6 மணி போட்ல தான் நான் போறேன். மீனாக்கா கிட்ட போறேன்னு சொல்லிட்டீங்களா? அத நீயே சொல்ல. திருப்பி எப்போ வருவீங்கன்னு கேட்டதுக்கு அவர் எதுவுமே சொல்லலை. கண்ணு கலங்கிட்டாரு. இந்த புல்லாங்குழல கொடுத்தாரு. அவர் திரும்பி பார்க்காம போனதை பார்த்த உடனே எனக்கும் அழுக வந்துருச்சு. அவர் நல்லவர் தானேக்கா. அவர் போனது கஷ்டமா இருக்குல்ல? போக வேண்டாம்னு நீங்க ஒரு வார்த்தை சொல்லலாம்ல. 6 மணி போட்ல தான் போறேன்னு சொன்னாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் மெட்ராஸ் கூட்டிட்டு போயிருவாருன்னு நினைக்கிறேன். எங்கம்மா போற? அது நான் போட் ஷீட் வரைக்கும் போயிட்டு வரேன். அங்க எதுக்கு? யாருக்கு பயந்து இப்படி ஓடுற? வா. போட் போயிடுச்சு. நாம வேணும்னா கடத்தூர் போட் ஷெட்டுக்கு போகலாமா? மீனாவை நான் என்னைக்கும் குத்த சொல்ல மாட்டேன். அந்த பொண்ணால என்கிட்ட சொல்ல முடியாது. ஆனா நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. இல்ல சார், நான் என்ன நினைச்சேன்னா, காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல சாரி மட்டும் என்னைக்கும் சொல்லக்கூடாது. சின்ன தப்பு பண்ணா கூட வாழ்க்கையே போயிடும். இங்க பாரு, காதலிக்கிறது மனசு மட்டும் போதாது, அதுக்கு தைரியமும் வேணும். கணக்கு போடவும் பிளான் போடவும் மட்டும் தெரிஞ்ச ஒரு சாதாரண இன்ஜினியர் தானே நீ நினைச்சிட்ட. அதுவும் இல்லாம வேலை வாங்கி கொடுத்தது நீ செய்யற நன்றி கடன். இப்ப இத பேசி பிரயோஜனம் இல்லை. உனக்கு என்னோட மனசு புரியல. உனக்குன்னு இல்லை, யாருக்கும். சார், இன்னாருக்கு இன்னாருன்னு முன்னாடியே முடிவு எடுத்தாச்சு. அதுக்கெல்லாம் ஒரு அதிர்ஷ்டம் வேணும். நீ என்ன மாதிரி இல்ல, நீ அதிர்ஷ்டசாலி.
இதை தியாகம்னு நினைக்காத. இதுதான் பிராக்டிக்கல் சொல்யூஷன். காதலிக்க முடியாத ஒரு அன்லக்கி. சரி விடு. நான் எல்லாத்தையும் பலராமன் சார் கிட்ட சொல்லிட்டேன். ஆரம்பத்தில் ஒரு ஒத்துக்கல, அப்புறம் நான் பேசி ஒத்துக்க வச்சுட்டேன். எனிவே, விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். Thank you.